இன்றைய மன்னா 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நேற்றைய தினத்துல பார்த்தோம், கர்த்தருடைய ஆவியானவரால் நம்மளை நிரப்புவார், அவருடைய வல்லமையினால் நிரப்புவார். கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான காரியம் அவருடைய விடுதலை. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக வரும்போது அநேக காரியங்களிலிருந்து நம்மளை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். பேதுருவும் மற்ற எல்லா சீஷர்களும் கர்த்தருடைய ஆவினால் நிரப்பப்பட்டார்கள். அந்த நிரப்பப்பட்ட பின்பு பேதுருடைய வாழ்க்கையில இருந்த பயம் நீங்கியது. அதற்கு முன்பாக மறுதளித்தவர் அதற்கு பின்பாக ஒரு நாளும் இயேசுவை மறுதளிக்கவில்லை. அதற்கு முன்பாக பயந்தவர் இப்பொழுது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவுடன் தைரியமாய் நின்று இயேசுவை பற்றி பேசுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் பயத்திலிருந்து உங்களை விடுவிக்க விரும்புகிறார். மற்ற சில தேவையில்லாத காரியங்களிலிருந்து உங்களை விடுவிக்க விரும்புகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஒருவேளை ஒரு குழப்பமான மனநிலைமையில இருக்கலாம், கர்த்தர் உங்களை விடுவிப்பார். எந்த ஒரு அடிமைத்தனமா இருந்தாலும் கர்த்தர் விடுவிக்க வல்லவர். அதற்காக தான் கர்த்தர் தம்முடைய ஆவியானவரை கொடுக்க விரும்புகிறார். இன்றைக்கு கொடுப்பார், இன்றைக்கே விடுவிப்பார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, எங்களுக்கு உடைய விடுதலை வேண்டும். உடைய ஆவினால் எங்களை நிரப்பும், எங்களை விடுவியும். உடைய பிரசனம் எங்களை நிரப்பட்டு ஆண்டரே, உடைய ஆவியின் வல்லமையினால் நிரப்பும். அடையாளங்கள் அற்புதங்களையும் கர்த்தர் செய்வீரார். இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். பலப்படுத்துங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.